Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக்ஸில் செகண்ட் சாப்டர் ஃபோர்த்து சாப்டர் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பற்றின தான் சாப்டர். எந்த மாதிரி லேண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கிராப்ஸ் வந்துட்டு நம்ம ஈல்ட் பண்ணுறோம், எவ்வளோ கிராப்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபியில் 7th லெசன் மேப்பிங் ஸ்கில்ஸ். அந்த லெசன் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ மேப்பிங் ஸ்கில்ஸ், மேப்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், நம்ம எதை தான் என்னென்னலாம் அதில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறதா இந்த லெசன். ஸோ பேஜ் நம்பர் 220 இருக்குது. ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தலாம். டு இன்ட்ரடியூஸ் மேப்ஸ். ஸோ மேப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். டு ரீட் மேப்ஸ் யூஸிங் காம்பனன்ட்ஸ், அதாவது மேப்ஸோட காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி மேப்பை எப்படி நம்மளால் ரீட் பண்ண, அதாவது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். To learn the methods of surveying and other techniques of acquiring map data like aerial photography and satellite remote sensing. So இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் சர்வைவிங், அதாவது வந்துட்டு மேப்பில் எப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலிமா நம்மளால் சர்வை பண்ண முடியும். அதாவது வந்துட்டு லைக் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, சேட்டலைட் ரிமோட் சென்சிங், அது மூலிமா நம்ம மேப்பில் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். To gain knowledge of the latest techniques of mapping, namely GIS and GNSS. ஸோ GIS, GNS அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னிக், அதாவது வந்துட்டு மேப்பிங்கில் ஒரு நியூ டெக்னிக் தான் வந்துட்டு GIS, GNSS. ஸோ அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 7 மேப்பிங் ஸ்கில்ஸ். இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். With maps on hand, one can see the world in one sweep. ஸோ ஒரு மேப் வந்துட்டு ஒருத்தரோட கையில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வேர்ல்டையே ஒரே இதில் வந்துட்டு பார்த்துடலாம். எ மேப் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ். ஒரு மேப்போட வேர்த் என்னென்னா 1000 வேர்ட்ஸ். ஒரு 1000 வேர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை வந்துட்டு அந்த மேப் சின்ன பேப்பர் வந்துட்டு சொல்லிடும். மேப்பிங் ஸ்கில்ஸ் ஆர் த பேசிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எ மேப் அண்ட் டு இன்டரப்ட் த ஏரியா டெபிக்டட். ஸோ மேப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக்ஸ். எதுக்குன்னா ஒரு மேப்பை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மேப்பிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே பேசிக். அண்ட் டு இன்டர்பிரட் த ஏரியா டெபிக்டட். ஸோ எந்த ஏரியாவை டெபிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த மேப்பிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மேப்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் வித் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் சச் அஸ் ஸ்கேல், சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ மேப் நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட காம்பனன்ட்ஸ், அதாவது அதோட ஸ்கேல், அதோட சைன், அதோட சிம்பிள்ஸ் மூலயமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். Surveying is a process of recording the measurement of land area. ஸோ சர்வேயிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ராசஸ், அதாவது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் லேண்ட் ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்வேயிங். அதாவது வந்துட்டு சர்வே எடுப்பாங்க இயர்லி, ஐ திங்க் 5 years ஒன்ஸ், இல்லாட்டி இயர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு சர்வே எடுப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்வே எடுப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. Its outcomes are the data sources of maps. ஸோ அந்த சர்வே எடுக்கிறது மூலிமா அதில் இருக்க வரக்கூடிய அவுட்கம் தான் என்ன, மேப்போட சோர்ஸ். This lesson deals with latest techniques of mapping, remote sensing, GPS, GIS, global navigation system and web maps on 21st century. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், அதாவது மேப்பிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னா ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ் மூலயமா நம்ம போகிறோம். அதே மாதிரி GIS, குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம், அதே மாதிரி வெப் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 21st century இருக்கக்கூடிய வெப் மேப். ஸோ இந்த காம்பனன்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மேப் ஆஸ் எ டூல். A map is the basic tool for a geographer. அதாவது ஒரு ஜியாகிரஃபரோட ஒரு பேசிக் டூல், அதாவது வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கு போகிறவர் தான் வந்துட்டு ஜியாகிரஃபர்னு சொல்லுவாங்க. அவரோட பேசிக் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப் தான். இட் illustrates the earth surface clearly and effectively through a combination of drawings, words and symbols. ஸோ அந்த மேப் வந்துட்டு அந்த ஜியாகிரஃபருக்கு வந்துட்டு என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட சர்ஃபேஸை கிளியராக இல்லஸ்ட்ரேட் பண்ணும். அதே மாதிரி எஃபெக்டாக ரொம்ப கிளியராகவும் நல்லா எஃபெக்டிவாகவும் வந்துட்டு அது இல்லஸ்ட்ரேட் அது சொல்லும். எப்படின்னா த்ரூ த காம்பினேஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ அந்த மேப் வந்து எப்படி இது இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்குதுன்னா காம்பினேஷன், அதாவது வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி அதை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus
மேப்ஸ் ஃபார்ம் அண்ட் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் ஜியாகிரஃபி. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஜியாகிரஃபி வந்துட்டு டீச் பண்ணுறதுல இந்த மேப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டிகிரல் பார்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. எ மேப் இஸ் எ லொக்கேஷன் கைட், அதாவது மேப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்டைன் லொக்கேஷனை நமக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேப்புன்னு பார்க்கும்போது இந்த மேப்பு தான் வந்துட்டு ஒரு ஜியாகிரஃபரோட பேசிக் டூல். இது என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணும் அந்த ஜியாகிரஃபருக்கு, அந்த ஜியாகிரஃபருக்கு வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸை கிளியராகவும் எஃபெக்டிவாகவும் சொல்லும். எதை யூஸ் பண்ணினா ட்ராயிங்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி சொல்லுங்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஜியாகிரஃபி நம்ம டீச் பண்ணோம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஜியாகிரஃபியை நம்ம டீச் பண்ணோன்னா வாயில் சொல்கிறத விட நம்ம மேப் போட்டு இங்கே வந்துட்டு இந்த டெசர்ட் இருக்குது, இங்கே இந்த பிளைன் இருக்குது, இங்கே இந்த மவுண்டைன் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க மேப்ஸ் ஃபார்ம் அண்ட் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி டீச் பண்ணுறதுக்கு மேப்ஸ் வந்துட்டு ஒரு இன்டிகிரல் பார்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மேப்புங்கிறது வந்துட்டு லொக்கேஷன் கைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேப்ஸ் அண்ட் கேரட்டோகிராஃபி. மேப்ஸ் ஆர் த drawings ஆஃப் an ஏரியா as seen from above. ஸோ வந்துட்டு மேப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு drawing, அதாவது வந்துட்டு ஒரு சர்டைன் ஏரியா. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட அவுட்லைனை வந்துட்டு ட்ரா தான் வந்துட்டு ட்ராயிங் தான், தமிழ்நாடோட ட்ராயிங் அவுட்லைனோட ட்ராயிங் தான் என்னென்னு சொல்கிறோம், மேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறான்னு பாருங்கள். ஏ மேப் இஸ் டிஃபைன்ட் as the miniature image of 3-dimensional earth surface on a paper or cloth or any flat surface. ஸோ மேப் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணால் இட் இஸ் ஏ மினியேச்சர் இமேஜ், ரொம்ப மினியேச்சர், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆஃப் 3-dimensional earth surface. ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய 3-dimensional சர்ஃபேஸோட ஒரு மினியேச்சர் ஒரு இமேஜ் தான் வந்துட்டு மேப்பு. அதை நம்ம எங்கே ட்ரா பண்ணுறோம், பேப்பர்லேயோ பேப்பர் இல்லாட்டி கிளாத் இல்லாட்டி எந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயும் நம்ம வந்துட்டு அதை கொண்டு வர முடியும், ட்ரா பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ எ மேப் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினியேச்சர் இமேஜ் ஆஃப் 3-dimensional earth surface on paper or cloth or any flat surface. Maps can show a whole or part of the world. ஸோ மேப் வந்துட்டு நமக்கு எதை காட்டுது, நம்ம வேர்ல்டோட முழுசாக அந்த வேர்ல்டேவே ஃபுல்லாக காட்டுது, இல்லாட்டி இந்த வேர்ல்டில் வந்துட்டு ஒரு பார்ட்டை வந்துட்டு நமக்கு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் இருக்குது, சாரி இந்தியா அவுட்லைன் இருக்குது, ஏஷியா அவுட்லைன், யூரோப் பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. அதுவே எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டு அவுட்லைன், வேர்ல்டு பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரே மேப்பில் இருக்குது. ஸோ மேப் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு ஹோலாகவும் காட்டும், தனித்தனி பார்ட்டாகவும் காட்டும் அப்படிங்கிறாங்க. மேப்ஸ் ஆர் ட்ரான் டு எ ஸ்கேல் அண்ட் டைரக்ஷன். ஸோ மேப்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம், ஒரு சர்டைன் ஸ்கேல் ஒரு டைரக்ஷனை பொறுத்து நம்ம ட்ரா பண்ணுறோம். Maps have legends to explain the meaning of symbols and colors used on it. The art of map making is called cartography. ஸோ மேப்ஸுக்கு வந்துட்டு சில லெஜெண்ட்ஸ் இருக்குது, அதாவது அந்த மேப்பில் யூஸ் பண்ணியிருக்க சிம்பிள்ஸ், அந்த மேப்பில் என்ன சிம்பிள், இது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேப்பில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்துட்டு என்ன வாட்டர். ஸோ அதான் வந்துட்டு கலர்ஸ், அந்த கலர் என்ன டெபிக் பண்ணுது, அந்த வாட்டர் ஏரியாவை வந்துட்டு டெபிக் பண்ணுது. ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும் அந்த மேப்பில், அது ஒவ்வொன்றும் வந்துட்டு டெபிக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குது, வேர்ல்டு லெவலில் டைமண்ட் வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சு இந்த இடத்துல வந்துட்டு அந்த டைமண்ட் வந்துட்டு இருக்குது நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அது டெபிக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் மேக்கிங் அந்த ஆர்ட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆர்ட் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால்ட் கேரட்டோகிராஃபி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப். ஸோ மேப்பில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும். எ மேப் should include the following components, namely the title, scale, direction, grid system, projection, legend, conventional signs and symbols. ஸோ மேப்பில் வந்துட்டு இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஒரு மேப்புக்கு ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு டேரக்ஷன் அதாவது ஒரு ஸ்கேல் இருக்கும், அதே மாதிரி டேரக்ஷன் அது காட்டும், கிரிட் சிஸ்டம் இருக்கும், அது எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்குன்னு இருக்கும், லெஜெண்ட் இருக்கும், கன்வென்ஷனல் சைன்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒரு மேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை தான் வந்துட்டு மேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்பனண்ட்டில் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைட்டில் அண்ட் ஸ்கேல், அதாவது மேப்போட காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய காம்பனண்ட், அதாவது டைட்டில், ஸ்கேல், டைரக்ஷன், கிரிட் சிஸ்டம், ப்ரொஜெக்ஷன், லெஜெண்ட், கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு மேப்பில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 8 காம்பனண்ட்ஸ் இருக்குது.
அந்த காம்பனன்ட்ஸில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா டைட்டில்னா என்ன, ஸ்கேல், அந்த மேப்பில் எப்படி ஸ்கேல் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். மற்ற இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில், இட் இண்டிகேட்ஸ் த பர்பஸ் ஆர் தீம் ஆஃப் த மேப். அதாவது வந்துட்டு டைட்டில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரு ஏதாச்சும் ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். அதாவது அது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். இந்த பேராகிராஃபில் இவ்வளோ இதைத்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு சின்ன ஒரு 2 வேர்டில் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். அதை தான் டைட்டில்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மேப்புக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். அதான் சொல்கிறாங்க இட் இண்டிகேட்ஸ் த பர்பஸ் ஆர் தீம் ஆஃப் த மேப். அந்த மேப்போட பர்பஸிவோ அது எதுக்காக கொண்டு வராங்க இல்லாட்டி அதோட தீமையோ வந்துட்டு அது இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்தியா ஃபிசிக்கல், வேர்ல்டு பொலிட்டிக்கல், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு அவுட்லைன், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் நிறையா இருக்குது. இப்போ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு இது டெபிக்ட் பண்ணி காட்டும் அந்த மேப். இப்போ இந்தியா ஃபிசிக்கல்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிவிஷன்ஸை காட்டும். அதே மாதிரி வேர்ல்டு பொலிட்டிக்கல்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் அந்த சின்ன பேப்பரில் அது காட்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் அதை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது இருக்கக்கூடிய 32 டிஸ்ட்ரிக்ஸையும் அது டெபிக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒரு டைட்டில் இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அதை என்ன இண்டிகேட் பண்ணும், அந்த மேப்போட பர்பஸ் என்ன, தீம் என்ன அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காம்பனன்ட் டைட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்கேல். ஸ்கேல் மேக்ஸ் இட் பாசிபிள் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ஹோல் எர்த் டு ஷோ இட் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஸ்கேல் என்ன பண்ணுதுன்னா இட் மேக்ஸ் பாசிபிள், அதாவது வந்துட்டு ஹோல் எர்த்தோட சைஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அந்த ஹோல் எர்த்தோட சைஸை வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்துட்டு காட்டிடும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ஸ்கேல் மேக்ஸ் இட் பாசிபிள் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ஹோல் எர்த் டு ஷோ இட் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அந்த ஸ்கேல் வந்துட்டு என்ன பாசிபிள் பண்ணுது, அதாவது நம்ம ஹோல் எர்த்தோட சைஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அந்த ஹோல் எர்த்தையே வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்துட்டு காட்டிடுது. A scale is the ratio between actual distance on the map to the actual distance on the ground. ஸோ ஸ்கேலுங்கிறது எதுக்கு உண்டான ரேஷியோ அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த மேப், அதாவது வந்துட்டு மேப்பில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் டிஸ்டன்ஸோ கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் டிஸ்டன்ஸோட ரேஷியோ தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேல்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 மெத்தட்ஸ். ஸோ மேப்பில் வந்துட்டு ஸ்கேலை வந்துட்டு நம்ம 3 மெத்தட்ஸில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். என்னென்ன மெத்தட்னு பாருங்கள். தே ஆர் ஸ்டேட்மெண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அண்ட் லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் மெத்தட். ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் மெத்தட்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேல்ஸில் வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் describe the relationship of map distance to the ground distance in words such as 1 centimeter to 10 kilometers. It is expressed as 1 centimeter is equal to 10 kilometer. So statement scale அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இது எதை டிஸ்கிரைப் பண்ணுன்னா மேப் டிஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் மேப் டிஸ்டன்ஸுக்கும் கிரவுண்ட் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வேர்ட்ஸில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும். அதாவது எப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர், சாரி 10 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு அதை வந்துட்டு டெபிக்ட் பண்ணி காட்டும். அதாவது வேர்ட்ஸில் வந்துட்டு டெபிக்ட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ் டு த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் இன் வேர்ட்ஸ். ஸோ மேப் டிஸ்டன்ஸையும் கிரவுண்ட் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வேர்ட்ஸில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், அதாவது ஆர்எஃப் அப்படின்னா என்னென்னா இட் டிஸ்கிரைப் த ப்ரொபோர்ஷன் ஆர் ரேஷியோ ஆஃப் த மேப் டிஸ்டன்ஸ் டு த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ மேப் டிஸ்டன்ஸுக்கும் கிரவுண்ட் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ, அதாவது ப்ரொபோர்ஷன் இல்லாட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணுன்னு பாருங்கள். It is usually abbreviated as RF. ஸோ வந்துட்டு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி அப்ரிவேட் பண்ணி சொல்கிறோம், RF அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஸ்டேட்டட் as 1/1 lakh ஆர் 1:1 lakh. ஸோ இது எப்படி நமக்கு சொல்லணும்னா 1/1 lakh இது ஒரு ரேஷியோ தான்.
இல்லை அப்படின்னா வந்துட்டு 1:1 lakh அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் தட் 1 unit of the map represents 1 lakh of the same unit on the ground. ஸோ இது என்ன சொல்லணும்னா ஒரு யூனிட், அதாவது மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்துட்டு எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுது, 1 lakh, அதாவது வந்து சேம் யூனிட் அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய சேம் யூனிட்டில் 1 lakh வந்துட்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. திஸ் யூனிட் மே பி an inch or a centimeter or any other linear measurement unit. ஸோ அந்த யூனிட் வந்துட்டு அதாவது 1 lakh அப்படிங்கிறது வந்துட்டு சென்டிமீட்டராக இருக்கலாம், இன்ச்சாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மெஷர்மெண்ட் யூனிட்டாகவும் கூட இருக்கலாம். Thus representative fraction RF is equal to distance on the map by distance on the ground. ஸோ RF இந்த representative fraction நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா மேப்போட டிஸ்டன்ஸ், அதாவது distance on the map divided by distance on the ground. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, to find RF when the scale is 1 centimeter to 1 kilometer, here 1 centimeter is equal to 1 kilometer. சப்போஸ் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்கேல், அதாவது ஸ்கேல் பார்த்தோம்ல, ஸ்கேலில் வந்துட்டு 1 centimeter equal to 1 kilometer இருக்குது. ஸோ RF ஃபார்முலா படி என்ன, distance on the map by distance on the ground. ஸோ distance on the map என்ன 1 centimeter, distance on the ground 1 kilometer. அப்போ ரெண்டையும் இது பண்ணும்போது என்ன வரும், அதை சொல்லியிருக்காங்க கன்வெர்ட் த கிலோமீட்டர் டு சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ பாருங்கள் இங்கே சென்டிமீட்டர் அண்ட் கிலோமீட்டராக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டருக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். மேக்ஸில் படிச்சிருப்பீங்க எப்படி. தேர்ஃபோர் 1 kilometer is equal to 1 lakh centimeter. ஸோ RF is 1:1 lakh. அது அப்போ 1 kilometer is equal to எவ்வளோ, 1 lakh centimeter. அப்போ RF என்னவா இருக்கும், 1:1 lakh இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். தேர்ட் தான் வந்துட்டு லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல். இன் எ மேப் எ லீனியர் ஸ்கேல் இஸ் ரெப்ரசன்டட் பை எ ஸ்ட்ரைட் லைன் divided into 2 equal parts to show what these markings represent on the actual ground. ஸோ ஒரு மேப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லீனியர் ஸ்கேல் இருக்கும், அது எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும், ஸ்ட்ரைட் லைன், அதாவது 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். டு ஷோ வாட் தீஸ் மார்க்கிங்ஸ் ரெப்ரசன்ட் ஆன் த ஆக்சுவல் கிரவுண்ட். இது என்ன காட்டும் அப்படின்னா அந்த ஆக்சுவல் கிரவுண்டில் எதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு காட்டும். திஸ் ஸ்கேல் helps in the direct measurement of the distance of the map. ஸோ மேப்போட டிஸ்டன்ஸை வந்துட்டு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல். ஸோ ஸ்கேல்னு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல், த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அண்ட் லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ அந்த 3யும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தேர்ட் காம்பனண்ட். அந்த தேர்ட் காம்பனண்ட் மீதி இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு மேப் அப்படின்னா என்ன, கேரக்டோகிராஃபினா என்ன, காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப் 8 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட் பார்த்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து சக்ஸஸிவ் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இப்போ எடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்தால், இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.